உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் 20 ஹைட்ரோ கார்பன் கிணறு குழாய் அமைக்க மத்திய அரசும் மாநில அரசும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும், மீத்தேன் ஈத்தேனுக்காக ஹைட்ரோ கார்பனுக்காக எத்தனையோ பேர் துப்பாக்கி சூடு போட்டு எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. மறுபடியும் இந்த இரு அரசும் சேர்ந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த பர்மிஷன் நேற்று தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நேற்று தான் கொடுத்துருக்காங்க. உடனே செந்தமிழ் சீமான் உடனே போராட்டம் நடத்தப்படும், அங்கு பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும், அங்கு ஹைட்ரோ கார்பன் கிணறை அமைக்க விடமாட்டோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர் தான் தமிழகத்தின் இல்லை, இந்தியாவின் சூப்பர் ஸ்டார், நம்பர் 1 அரசியல் சூப்பர் ஸ்டார். வேறு எவனுமே கொடுக்கல. வேறு எவன் கொடுப்பான்? இப்போ என்ன காலம்? 26 வரப்போகுது எலெக்ஷனு. எங்கே டெண்டர், எங்கே கமிஷன், எங்கே யாருக்கிட்ட கூட்டணி போடலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம், எத்தனை 20 கோடி கொடுக்குறானா, 50 கோடி கொடுக்குறானா, 300 கோடி கொடுக்குறானா, 100 கோடி கொடுக்குறானா அப்படின்னு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் சீமான் ஹைட்ரோ கார்பனுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். அப்போது எங்கள் மண்ணை நாசமாக்குறவங்க இந்த திராவிடர்களும் ஆரியர்களும். இவங்களுக்கு என்ன இந்த உரிமை, ரைட்ஸ் யார் கொடுத்தா? பூர்வீகமாக கொண்டு வாழ்கின்ற நாங்கள் எங்கள் மண்ணை வேறு எத்தனையோ மாநிலம் இருக்குது, அதெல்லாம் டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மலையை வெட்டுறதும் இங்கே தான், மண்ணை நாசப்படுத்துறதும் இங்கே தான். என்னடா நினச்சிட்ருக்கிறீங்க நீங்கள்லாம்? என்ன நினச்சிட்ருக்கீங்க? இயற்கை வளத்தை விற்று திங்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நீங்கள்லாம் எதுக்கடா உங்களுக்கெல்லாம் இந்த பொழப்பு? நல்லா நினச்சி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் செந்தமிழ் சீமானை திட்டுறது. செந்தமிழ் சீமான் ஒழிக, செந்தமிழ் சீமான் சரியில்லை. இந்த செந்தமிழ் சீமான், இந்த நாம் தமிழர் கட்சி சரியில்லைன்னு சொல்கிறீங்கள, பாடுகளுக்கு சொல்கிறேன். ஏண்டா செந்தமிழ் சீமான் என்ன அரை சீட்டு, ஒரு சீட்டு, துண்டு சீட்டுக்கு பெட்டி வாங்கிட்டே கட்சி நடத்துகிறாரு? தனிச்சு தாண்டா மக்களோடு 14 வருஷமாக நிற்கிறாரு. நீங்கள் பெட்டி பக்கம் நிற்கிறீங்க. செந்தமிழ் சீமான் தனிச்சு தான் நிற்கிறார், மக்களோட கூட்டணி. தமிழர்களை அடமான வைக்கலை செந்தமிழ் சீமான். ஆனால் நீங்கள் தமிழர்களை அடமான வச்சிட்டீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார். ஆனால் நீங்கள் ஜாதி ஓட்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறீங்க. வித்தியாசமான அரசியல் செய்யக்கூடியவர்ரா. உற்று நோக்கியே பார்த்த நான் கண்ட தலைவரிலே பெஸ்ட்டு தமிழகத்திலே இல்லை, இந்தியாவில், உலகத்திலேயே இவரை போல் அரசியல்வாதி யாருமே கிடையாது. ஒரு மாற்று அரசியல் கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ இருக்கிற கிணறுகட்டைக்காக அரசியல் பண்ணுறீங்க. சீமான் அப்படி இல்லை, வரப்போகிற குழந்தைகளுக்காக, எதிர்காலத்தின் பிள்ளைகளுக்காக அரசியல் பண்ணுறாரு. தெரியுமா? நீங்கள்லாம் காலையில் எந்திரிச்சோடனே இந்த அரசியல்வாதி அவனை பேசுவான், அந்த அரசியல்வாதி இவனை பேசுவான், இந்த வேலை பார்த்துட்ருக்கிறீங்க. ஆனால் சீமான் இல்லைடா. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவரே அவர் தான். நான் எத்தனையோ அரசியல்வாதி பார்த்தேன் தமிழகத்தில். அவர் டெய்லி மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு மக்களோட மக்களாக இருக்கார். என்ன சீமானை பற்றி விமர்சிக்க எவனுக்கு அருகதை கிடையாது. இதுதான் உண்மை. இன்றைக்கி மக்களோடு பணி செய்கிறாருன்னா அவர் தான், வேறு எவனுமே இல்லை தமிழகத்தில். நான் பார்த்துட்டேன், நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். தமிழக அரசியலில் எவன் மக்களுக்காக வேலை செய்கிறான்னு அவர் ஒருத்தர் மட்டும்தான் செய்கிறார். அதுவும் எங்கள் மண்ணுக்காக, மொழிக்காக, மக்களுக்காக, இனத்துக்காக, இயற்கை வளத்துக்காக, சிட்டுக்குருவிக்காக, எல்லாத்துக்காக பேசுகிறார். அவர் நினைச்சிருந்தா 1000 கோடி வாங்கிட்டு கூட்டணி போட்டுட்டு போயிடலாமே, போகலையே. ஆனால் நீங்கள் 200 கோடி, 300 கோடி, 100 கோடி கிடைக்கணும் இப்போ பேரம் பேசிகிட்டு இருக்கீங்களா எல்லாமே சேர்ந்து? எங்கள் ஓட்டை நீங்கள் விலை பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பெட்டி வாங்கிட்டு
குழந்தை குட்டி மனைவின்னு சொல்லிட்டு ஜாலியாக நீங்கள் நிலம் கோல்டு அது இது வாங்கிட்டு ஜாலியாக நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் செந்தமிழ் சீமான் அப்படி இல்லை. மாற்று அரசியல், வித்தியாசமான அரசியல் செய்கிறாங்க. அவரை பேசுறதுக்கு எவனுக்கும் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் இல்லை, இந்த உலகத்திலே எவனுக்கும் அருகதை கிடையாதுங்கிறது இந்த காணொலியில் முடித்து சொல்கிறேன்.